இந்தியாவில் அதிகமான மக்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு என்ன உணவுகள் எடுத்துக்கணும், என்ன உடற்பயிற்சி எடுத்துக்கணும், என்ன மூலிகைகள் எடுத்துக்கணும், இந்த மாதிரி எப்போவுமே ஒரு தேடலோடைய மக்கள் வந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம காலையில் எடுத்துக்கக்கூடிய உணவு. பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா காலையிலே உங்களுடைய மெட்டபாலிசம், அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சத்துக்களாக மாறக்கூடிய அந்த விகிதம் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ரெண்டாவது விஷயம், நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு உணவு வந்து கிடைக்காது. அந்த சமயத்தில் நம்மளுடைய கல்லீரல் வந்து நிறைய சர்க்கரையை வந்து உற்பத்தி பண்ணும். இந்த சர்க்கரையை உற்பத்தி பண்ணுறதை வந்து டான் ஃபினாமின் நம்ம அப்படி சொல்லுவோம். காலை உணவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய சுகரை 37% வரைக்கும் குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க காலை உணவா என்னெல்லாம் எடுத்துக்கணும், காலை உணவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய சுகரை 37% வரைக்கும் குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் அதிகமான மக்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு என்ன உணவுகள் எடுத்துக்கணும், என்ன உடற்பயிற்சி எடுத்துக்கணும், என்ன மூலிகைகள் எடுத்துக்கணும், இந்த மாதிரி எப்போவுமே ஒரு தேடலோடைய மக்கள் வந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம காலையில் எடுத்துக்கக்கூடிய உணவு. பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா காலையிலே உங்களுடைய மெட்டபாலிசம், அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சத்துக்களாக மாறக்கூடிய அந்த விகிதம் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ரெண்டாவது விஷயம், நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு உணவு வந்து கிடைக்காது. அந்த சமயத்தில் நம்மளுடைய கல்லீரல் வந்து நிறைய சர்க்கரையை வந்து உற்பத்தி பண்ணும். இந்த சர்க்கரையை உற்பத்தி பண்ணுறதை வந்து டான் ஃபினாமின் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ காலை வேளைகளில் நீங்கள் கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம உடம்புல வந்து சர்க்கரை உருவாக்கக்கூடிய அந்த விஷயத்தை உடம்பு வந்து நிறுத்திடும். ஸோ அந்த விஷயம் கரெக்டாக நடந்தது அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் சுகர் வந்து அதிகமாகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். மூணாவது முக்கியமான விஷயம், நீங்கள் மார்னிங்கில் கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ பேன்க்ரியாட்டிக் செல்ஸில் வந்து அதிகமான அளவுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் இல்லாமல் ஃபாஸ்டிங்கில் இன்சுலினோட அளவு வந்து குறையும், இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸும் வந்து குறையும். ஸோ மார்னிங் நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுகர் அப்படிங்கிறது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முதல் விஷயம், நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இதில் ஜிஐ வேல்யூ அப்படிங்கிறது 0. இந்த ஜிஐ வேல்யூ அப்படிங்கிறது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 55க்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு உணவு. இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 55லேருந்து 70க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா மாடரேட்டாக அது உங்களோட சுகரை வந்து எலிவேட் பண்ணும். 70க்கு மேலே இருக்குது, ஜிஐ வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் 70க்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த உணவு கண்டிப்பாக உங்களுடைய சுகரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஜிஐ வேல்யூ 0. அது மட்டும் இல்லாமல் அதில் 13 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்குது, 6 கிராம் அளவுக்கு கொழுப்பு இருக்குது, 1 கிராம் தான் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ அதனால் அந்த நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை செரிமானம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்சுலினே வந்து தேவைப்படாது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வேக வச்ச முட்டை எடுத்துக்கிட்டால் வயிறு உப்புசம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் வந்து தூவி வந்து எடுத்துக்கலாம். இல்லை அதை வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் பொரியல் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது உணவு ராகி கூழ். ஸோ காலை வேளைகளில் நீங்கள் ராகி கூழ் வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்கள் குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியா வைரஸஸை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி ராகி கூழோட அந்த ஜிஐ வேல்யூ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 50. ஸோ அதனோட அந்த நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையாக மாறக்கூடிய அந்த விகிதம் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோட்டீனும் வந்து அதில் இருக்குது. ஃபெர்மெண்ட் பண்ணதுனால அது குடலுக்கு ஏற்ற ஒரு உணவும் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ராகி கூழ் எடுத்துக்கும் போது ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ், ஆல்ஃபா அமைலேஸ் அப்படிங்கிற 2 என்சைமோட ஆக்டிவிட்டியை வந்து குறைச்சிடுது. அதன் மூலமாக
குளுக்கோஸாக மாறக்கூடிய அந்த விகிதத்தை வந்து அது குறைக்குது. ஸோ இதனால் ராகிக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் வந்து ஸ்பைக் ஆகாது. 3வது பச்சை பயிறு சேர்ந்த இந்த பெசரட்டு. பச்சை பயிரில் அதிகமான அளவுக்கு புரோட்டீன் வந்து இருக்குது. ஸோ இந்த பெசரட்டு வந்து ஒரு 2 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு திருப்தியான ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். நிறைய எடுத்துக்கணும் உணவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவை வந்து இருக்காது. 2வது விஷயம், ஸோ இன்றைக்கி சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் GLP-1 அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை தான் எல்லாருமே வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு பெசரட்டு வந்து அந்த GLP-1 வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு உடல் எடையும் வந்து குறையும், சுகரும் வந்து கண்ட்ரோலுக்கு வந்து வரும். ஸோ காலை வேளைகளில் இந்த பெசரட்டு 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சுகர் வந்து அதிகரிக்கிறத குறைச்சிக்கலாம். 4வதாக குதிரைவாலி பொங்கல். இந்த குதிரைவாலி வந்து அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட இந்த குதிரைவாலிக்கு ஈக்குவலாக நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 44 தான். ஸோ அதனால் அது ரொம்ப நல்ல ஒரு உணவு. பருப்பு சேர்க்கறதுனால ப்ரோட்டீனும் வந்து இருக்குது. குதிரைவாலிலையும் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால அது ஈஸியாக குளுக்கோஸை வந்து ரிலீஸ் பண்ணாது. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய சுகர் நல்லாவே வந்து குறையும். 5வதாக கொள்ளு புட்டு வந்து எடுத்துக்கலாம். கொல்லை ரொம்ப நைஸாக அரைக்காமல் அதை திப்பியாக வந்து அரைச்சி தேங்காய் சேர்த்து புட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கொள்ளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 38 தான். அதே மாதிரி இதில் நார் சத்தும் நிறைய இருக்குது, இரும்பு சத்தும் வந்து நிறைய இருக்குது. உடல் சோர்வு அதிகமாக இருக்குது, எப்போவுமே வந்து நான் ஒரு உடம்புல வந்து தெம்பே இல்லாமல் இருக்கேன், உடம்பு வெயிட் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த கொள்ளு புட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, நார் சத்தும் வந்து அதிகமாக இருக்குது. 6வதாக கீரை அடை வந்து சாப்பிட்லாம். பருப்புகள் நிறைய சேர்த்து அரிசியோட அளவை வந்து கம்மி பண்ணிவிட்டு இல்லை வந்து சிறுதானியங்கள் சேர்த்து முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதை கீரை அடை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதில் நார்ச்சத்து வந்து நிறைய இருக்குது, பருப்பு வகைகள் இருக்கிறதுனால ப்ரோட்டீனும் வந்து நிறைய இருக்குது. ஸோ வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். நம்ம முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஸோ இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஸோ இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸும் வந்து 44 தான். ஸோ இந்த நான் சொன்ன 6 உணவுகளுமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதே சமயத்தில் ஈஸியாக செரிக்கக்கூடியதும் நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு உணவும் கூட. ஸோ இந்த உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன இந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுதும் ரெகுலராகவே வேக வச்ச காய்கறிகள் வந்து எடுத்துக்கோங்க. பீன்ஸு இல்லை நம்ம நாட்டு காய்கறிகள், அவரைக்காய், இந்த மாதிரி காய்கறிகளை வேக வச்சு மிளகுத்தூள் சேர்த்து தேவைன்னா எலுமிச்சை சாரும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லி ஒரு கப் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணும். நார் சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு வந்து இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோன்னே 11 மணிக்கு ஒரு காஃபி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நான் சொன்ன இந்த 6 விதமான உணவுகளையும் ரெகுலராக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இன்றைக்கி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 1ஆம் வாரம் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவண்ணாமலையிலும், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர்,
டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare. His wellness for her hand.